வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அதாவது குரூப் 4 நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருந்தோம். நிறையா அதுக்கு ஆதரவும் கிடைச்சது. அதாவது என்னென்னா, ரொம்ப பேசுகிறதுக்கே கஷ்டமான விஷயம் என்னென்னா, சில விஷயங்கள் மனசனுடைய துக்கம் அப்படிங்கிறது, ஒருத்தர் இறந்தாலோ இல்லை நமக்கு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா ஒரு விதமான மிகப்பெரிய ஒரு கவலை இருக்கும். ஈடு செய்ய முடியாத விஷயம்லாம் நடக்கும். அதே போல் இந்த குரூப் 4 அப்படிங்கிறவருடைய வழி அப்படிங்கிறது அவர்களாக அது இருந்தால் தான் நமக்கு தெரியும். இன்னொன்று, ஏற்கனவே அரசாங்க வேலையில் படிக்கிறது இல்லை எந்த ஒரு 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 கேள்வித்தாளை தயார் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் சின்ன வயசுலலாம். அப்போ நமக்கு அந்த பரீட்சைக்கு போகும்போது எல்லாமே தெரிஞ்சிருந்ததுன்னா ஒரு இன்பம், தெரியாமல் தோற்றுட்டோம்னா ஒரு துன்பம். சரி, அதாவது சிலபஸ்லேருந்து கேட்டு நம்ம தோற்று போனால் பரவாயில்ல. ஆனால் சிலபஸ்லேருந்தே கேட்காம நம்ம தோற்று போனால் யாரை போய் அணுகிறது? ஏன்னா திராவிட மாடல் ஆட்சியில் தமிழுக்கு முன்னுரிமை அப்படிங்கிறாங்க. அப்போ தமிழுக்கு முன்னுரிமை இருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் தமிழ் பேப்பரு இவ்வளவு கடினமாக இருந்ததுன்னு சொல்லும்போது, சார் கடினமாக இருந்தது அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் கொடுக்குற விளக்கம் இல்லைங்க, அதெல்லாம் பிஹெச்டி படித்தவங்க கூட எழுதுவாங்க, வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, நியாயப்படுத்துகிறாங்க. நமக்கு அது நியாயப்படுத்த முடியல. 10ஆவதுனா 1ஆவதுலேருந்து 9ஆவது வரைக்கும் தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். அதை விட்டுட்டு அதாவது என்னென்னா, காவியம் படைக்க போகிற மாதிரி, தமிழில் அவர் காவியம் படைக்க போகிற மாதிரி கேள்விகள் கேட்டது இன்றைக்கி இருக்கக்கூடிய அதை தயாரித்தவர்களுடைய தப்பு. எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை விட்டுருக்கார். குரூப் 4 பதவிகள், குறிப்பாக விஏஓ பதவி என்பது தமிழ்நாட்டில் வேறு போன்றது. பல லட்சம் மாணவர்களின் கனவாக இருக்கக்கூடிய குரூப் 4 தேர்வு என்பது எவ்வளவு முறையாக நடத்தப்பட வேண்டியது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் 12ஆம் தேதி அன்று நடைபெற்ற குரூப் 4 தேர்வு ஆரம்பிக்கும் முன்னரே மதுரையில் வினாத்தால் ஒரு தனியார் ஆம்னி பேருந்தில் முறையாக சீலிடாமல் கதவின் மேல் ஒரு A4 ஷீட் ஒட்டப்பட்டு நிலையில் அது சர்ச்சையானது. உங்களுக்கு தெரியும், பெரிய சர்ச்சையானது இல்லைன்னாங்க. இப்போ கூட டிஎன்பிசி அதெல்லாம் ஒன்றும் நடக்கலன்னு தான் மறுத்துருக்காங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம். இன்னொரு பக்கம், தேர்வு வினாத்தாளில் பல கேள்விகள், குறிப்பாக தமிழ் பாட கேள்விகள் சிலபஸுக்கு அப்பாற்பட்டு இருந்ததாக பல்வேறு தேர்வாளர்கள் புகார் தெரிவித்தனர். இப்போ இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சேலத்திலிருந்து சென்னைக்கு அனுப்பப்பட்ட விடைத்தாள்கள் அடங்கிய பெட்டிகள் முறையாக சீலிடாமல் ஆங்காங்கே உடைக்கப்பட்டு இருப்பதாக செய்திகள் வெளிவருகிறது. குரூப் 4 பதவிகள் விஓ பதவி என்பது தமிழ்நாடு அரசின் வேறு போன்றது. அதனால் பல லட்சம் மாணவர்களின் கனவாக இருக்கக்கூடிய குரூப் 4 தேர்வு என்பது முறையாக நடத்த வேண்டும். அதனால் இதை மறு தேர்வு நடத்தணும். அதுவும் இல்லாமல் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் இதுக்கு ஒரு விசாரணை வேணும் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்காரு. இதில் அடுத்து என்ன நடக்க போகுது? தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது என்னென்னா, இன்றைக்கி ஒரு 8 மாதம் இருக்கிறதுனால இன்றைக்கி திமுக அரசுங்கிறது யார் வாயிலையும் விழுந்துடக்கூடாது. பட்டதாரி இடைநிலை ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணால் 11 நாளில் வேகமாக ஓடி போய் நாங்கள் உங்களுக்கு நல்ல செய்தி வரும். ஏன்னா இப்போ திடீர்னு பார்த்தா சத்துணவு ஊழியர்கள் போராட்டம், எல்லா விஷயத்தையும் சீக்கிரம் முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் தெரியுது. நீங்கள் எவ்வளோ நாள் போராடினா கூட கண்டுக்காதவங்க வேகமாக கண்டுக்குவாங்க. ஏன்னா உங்கள் வீட்டுக்கே வராங்க, நீங்கள் போய் மற்றவங்கள பார்க்கணும். இப்போ உங்களுடன் ஸ்டாலின் வீட்டுக்கே வராங்க, ஓரணியில் தமிழகம் வீட்டுக்கு வராங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன? வரக்கூடிய தேர்தல். சரி, இந்த குரூப் 4 அப்படிங்கிற ஒன்றில் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி ஆரம்பித்த ஒன்று இது நிறைய பேர் பார்வையில் படுது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 14 லட்சம் அப்ளிகேஷன் போட்டு 12 லட்சம் மாணவ மாணவிகள் இளைஞர்கள் எழுதுகிறாங்க. உள்ளே போய் உட்காந்தோன்னா அவர்கள் கனவு சிதைந்து போனதை நம்ம நீட்டு தேர்வுக்கு மட்டும் குரல் கொடுக்குறோம். ஒன்றும் புரியல. நீட்டு தேர்வு நீட்டுக்கு மட்டும் எவ்வளோ குரல் கொடுக்குறீங்க, எல்லா கட்சியும் குரல் கொடுக்குறீங்கல்ல. அது குரூப் 4 தேர்வுக்கு இந்த அநீதிக்கு ஏன் யாரும் குரல் கொடுக்கவில்லை? அவங்களுக்கு பேச யாரும் இல்லைங்கிறதுக்காக அப்படியே ஜஸ்ட் லைக் தட் கடந்து போகிறது எந்த விதத்தில் சரி? தமிழ்நாட்டில் தமிழுக்கு முன்னுரிமை, தமிழை படித்தால் தாய் தடுத்தாலும் விடமாட்டேன். திமுக தமிழுக்காகவே பாடப்படக்கூடிய கட்சி. தமிழ்நாட்டில் தமிழ் படித்தவங்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை எல்லாம் சொல்கிறீங்க. சரி வா, இப்போ பரீட்சைக்கு தானே வருவீங்க, அங்கே வைக்கிற வேட்டுங்கிற மாதிரியில் இருக்குது. இது எந்த விதத்தில் சரி? அதாவது நம்ம நிறையா செய்தித்தாளில் சேனலெல்லாம் பார்க்குறோம், கேள்வி தப்பாக போச்சு, அது தப்பாக இருக்குது, அந்த கேள்விக்கு விடை கொடுக்குறோம், நம்ம மார்க் போடுறாங்க அப்படின்னா வருது இல்லை? நீட்டு சம்மந்தமாக எத்தனை பேர் வழக்கு தொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த குரூப் 4 அப்படிங்கிற ஒன்று யார் கண்ணிலையும் படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, குரூப் 4ங்கிறது குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A அப்படின்னா அது பெரிய படிப்புங்க. குரூப் 4 அப்போ நீங்கள் விளிம்பு நிலை மக்களுக்காக ஆட்சி நடத்துகிறேன்னு சொல்லக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி. ஏன் திராவிட மாடல் ஆட்சிங்கிறன்னா,
டிஎன்பிசி சேர்மேன்லேருந்து இதெல்லாம் கவனிக்க வேண்டிய அவங்களது திராவிட மாடலை சேர்ந்தது. கேட்டால் தேர்தல் ஆணையம் வந்து இண்டிபெண்டன்ட் அமைப்பு, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு மோடி சொல்கிறாரு. அந்த மாதிரி டிஎன்பிசி ஒரு இண்டிபெண்டன்ட் அமைப்பு நீங்கள் சொல்ல முடியாது. டிஎன்பிசியில் தலைவரை நியமிக்கிறது வந்து எல்லா விஷயமும் இன்றைக்கி திமுகவுக்கு தெரியாமல், திராவிட மாடலுக்கு தெரியாமல் நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? சரி, இது அடுத்து எங்கே போய் முடிய போகுது? இப்போ எல்லோரும் கேட்குறது, நிறைய பேர் கேட்குறது மறுதேர்வு சாத்தியமா? இப்போ இது என்னென்னா, இதில் நிறையா சட்ட சிக்கல் இருக்குது. எப்போ மறுதேர்வு வைக்கப்படும்? இப்போ வந்து நம்ம வந்து உத்தரப்பிரதேசத்தில் இதே மாதிரி ஒரு தேர்வு நடந்து, உங்களுக்கு தெரியும், காவலர் தேர்வு நடந்து அதில் லீக் ஆகி அது ஒத்தி வச்சாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், நீங்கள் கடினமான கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் கடைபிடிக்கப்பட்ட நடைமுறை இப்போ இல்லை. நீங்கள் பஸ்ஸில் கொண்டு போகிறீங்க, அந்த A4 ஷீட் வச்சுருக்குன்னு ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாருன்னா ஆதாரம் இல்லாமல் சொல்ல மாட்டார். அப்போ இந்த தொடர்ந்து ஒருத்தர் பேசினா அப்புறம் நிறைய பேர் பேச ஆரம்பிக்கும் போது இது விவாத பொருளாகிறது. ஏற்கனவே நம்ம இதை பற்றி பேசும்போது சொன்னோம், நல்லா படின்னு படித்து, இப்போ இன்னொன்றுங்க, இதை எழுதி தோற்று போனவங்கள்ட்ட நம்ம ஈஸியாக சொல்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, வாழ்க்கைனா எல்லாம் சாதாரணமாக இருக்கும். ரைட்டு, வாழ்க்கைலாம் எல்லாம் சாதாரணமாக இருக்கும். அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு நாளும் வேதனை. இப்போ என்னென்னா, குரூப் 4 தேர்வு ரத்தாயிராதா, உடனே இப்போ தேர்வு வைக்க மாட்டாங்களான்னு எவ்வளோ பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த தேர்வு அப்படிங்கிறத போதும்பா, இதோட நீ வேலையை பாருப்பா, வேறு வேலையை பாருப்பா, கம்பெனிக்கு போப்பா. இப்போ வீட்டில் என்ன சொல்லுவாங்க, குரூப் 4 தேர்வு எழுதியிருக்காங்க, சரியாக எழுதுறப்பா, கேள்வி தப்பாக போச்சேப்பா, ஊரில் எல்லோரும் எழுதுறான், உனக்கு மட்டும் கேள்வி தப்பாக போச்சாப்பா, கேட்பாங்களா இல்லையா? அப்போ அரசாங்கம் ஆமாங்க, ஏதோ தவறுகள் நடந்திருக்கிறது, கேள்வி கடினமாக இருந்திருக்கிறது, மற்ற விஷயத்தெல்லாம் பேசுகிறீங்க, இந்த நீட் தேர்வு கடினமாக இருந்தது, அந்த தேர்வு கடினமாக இருந்தது, அதாவது கியூட்டு கேட்டு என்னென்னமோ எக்ஸாம் வைக்கிறீங்க ஒன்றிய அரசு. அப்போ இதெல்லாம் வந்து ஒன்றிய அரசும் சரி, மாநில அரசும் சரி, இந்த மாதிரி தேர்வு வச்சு அதுக்கு முறையாக கேள்வி கேட்காம, நல்லா யோசனை பாருங்கள், சமீப காலத்தில் இந்த தேர்வுகள் அப்படிங்கிறது நடத்தப்படுறதில் 1000 விமர்சனங்கள் இருக்குது. அதில் விடியல் அப்படின்னு கேட்குறீங்க, என்னென்னமோ கேட்கும்போது ஒன்றும் புரியல. என்ன தான் ஒரு பக்கம் ட்ரைனிங் சென்டர் நிறையா போயிடுச்சு, தேர்வு மையங்கள் அதிகமாகிட்டு இருக்குது, பணம் கொடுத்து படிக்கிறாங்க, சென்னைக்கு வந்து படிக்கிறாங்க. இப்போ என்ன கோவம் வருதுனாங்க, நம்ம இந்த குரூப் 4 தேர்வு ஒருத்தர் படிக்காமல் போய் சிலபஸில் கேட்டு அவர் தோற்று போனால் அதே வலிக்கும். சிலபஸ்லேயே இல்லாமல் நீங்கள் போய் அதாவது யாருமே இதை பேச மாட்டாங்க. இப்போ என்னென்னா, குரூப் 4 தேர்வு இந்த மாதிரி முடிஞ்ச உடனே ஏங்க தப்பு நடந்திருக்குதுங்க, 12 லட்சம் பேருங்க, தமிழ்நாட்டில் 12 லட்சம் பேருங்கிறது எவ்வளோ பெரிய எண்ணிக்கை. அந்த இளைஞர்களுடைய கனவு சிதைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? கேட்டால் என்ன சொல்கிறீங்க, இப்போல்லாம் வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகிடுச்சு, அதனால் PhD படித்தவங்களாம் எழுதுகிறாங்க, அந்த ரேஞ்சுக்கு கேள்வி கேட்குறீங்கிறீங்க. சரி, PhD ரேஞ்சுக்கு கேள்வி கேட்குறீங்களே, சம்பளம் எவ்வளோ கொடுக்குறீங்க? நம்ம ஏற்கனவே சொன்னதான், மக்களுக்கு வயிறு எரியுது. இன்றைக்கி உயர் பதவியில் இருக்கக்கூடிய நம்ம ஆண்டு கொண்டு இருப்பவர்கள் அவங்களுடைய படிப்பெல்லாம் எடுங்க, கொஞ்சம் யோசனை பாருங்கள். கவுன்சிலரு ஸ்கார்பியோவில் வரார், நல்லா PhD படித்தவர், பகுதி நேர ஆசிரியராக போய் 12,500 ரூபா சம்பளம். யோசனை பாருங்கள். கல்விதான் சொத்து, சிஎம் சொல்கிறார், கல்விதான் சொத்து, எல்லோரும் சொல்கிறீங்க, மோடியிலேருந்து எல்லாம் சொல்கிறீங்க. இதில் ஒருத்தர் காமெடியாக போட்டார், கல்விதான் சொத்துன்னு சொல்கிறவங்க யாரும் பெருசாக படிக்கலை, ஆனால் எங்களை மட்டும் படி வீட்லேயும் அவமானம், வெளியிலையும் அவமானம், அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ குரூப் 4 தோற்றுட்டாங்க, அடுத்து என்னங்க பண்ணுவாங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். என்ன பண்ணுவாங்க? 10வது படிச்சிருக்காங்க, ஏன்னா நீங்கள் சொல்கிறது 10வது தான். 10வது படித்த ஒருத்தருடைய கனவு நல்லா டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி அரசாங்க வேலைக்கு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறார். இப்போ அவருடைய கனவுல மண்ணு தானே. இது எங்கே போய் யாரால் இதை ஈடு செய்ய முடியும்? தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே பேசுகிறது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த டிஎன்பிசி அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அரசாங்கத்துக்காக ஆள் எடுக்கக்கூடிய அமைப்பு, இதில் தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனை சர்ச்சை வந்துகிட்டே இருக்குது. ஏற்கனவே விக்கிரவாண்டியிலேருந்து சிவகங்கை போகும்போது பேப்பரை உள்ளே திருத்தினாங்கங்கிற ஒரு பிரச்சனை, ஏற்கனவே ராமேஸ்வரத்தில் இதேமாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. சார், ஒரு நியாயமாக மக்கள் என்னங்க நினைக்கிறாங்க, நியாயமாக சில விஷயத்தை பண்ணுங்கள், கரெக்டுங்களா? நீங்கள் மற்றதில் தான் ஊழல் எல்லாம் நடக்குது, இதுலேயும் எப்படின்னா அப்போ ஏழை மக்கள் எப்படிங்க மேலே வருவாங்க? எல்லாம் ஓட்டு கேட்க வரும்போது எல்லாம் பண்ணுறோம் சொல்கிறீங்க, யாருமே கண்டுக்க மாட்டேறீங்க, அடுத்த விஷயத்துக்கு போயிடுறீங்க. அதான் மறுபடியும் சொல்கிறோம், இந்த பாவம்லாம் அதான் சொல்லுவாங்களே, இந்த பாவம்லாம் சும்மா விடாதும்பாங்க. உண்மையேங்க, இதெல்லாம் கடவுள் இருக்காருலாம் நமக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் இந்த பாவம் புண்ணியெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சும்மாவே விடாது. இவ்வளோ பாவம் பண்ணவங்க கண்டிப்பாக அதற்கான தண்டனை அனுபவிச்சு தரும். எத்தனை லட்சம் மாணவர்களுடைய கனவை
ஒரே ஒரு பேப்பரில் இது இவங்க கோவம் வருதுன்னாங்க, எந்த பேசிஸில் இவங்கெல்லாம் கேள்வி தயாரிக்கிறாங்க? 1953 இருக்குது. இப்போ என்ன கேட்குறோம்னா, கேள்வித்தாள் தயாரிக்கிறது எதுக்குங்க? அவனுடைய பொது அறிவு, ஏன்னா அவன் வேலைக்கு போகும்போது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், கரெக்டுங்களா? இவங்க கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்தா நம்ம ஒன்றும் புரியல. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குறளோவியம் கலைஞர் எழுதினார்ல, அது மாதிரி எதாவது எழுத போகிறாங்களா புதுசாக? இல்லை புதுசாக காப்பியங்கள் படைக்க போகிறாங்களா? எதற்கு இவ்வளோ விஷயங்கள்? அதான் சொல்லுவாங்கள்ல, இந்த அல்ஜிப்ராலாம் எதுக்கு வச்சாங்கன்னே தெரிலைங்க, அதுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் தெரில. அந்த மாதிரி எதுக்கு படிக்கணுன்னே தெரியாமல் படிக்க வேண்டியது. எங்கே போய் முடிய போதே தெரியல. மனப்பாடம் போய் சில பேர் ஒப்பிச்சிடுறாங்க, சிந்திச்சு எழுதுகிறவங்க தோற்று போயிடுறாங்க, மனப்பாடம் பண்ணி வாமிட் பண்ணுறவங்க ஜெயிச்சிட்றாங்க. என்ன சொல்லுவது என்பது தெரியவில்லை. மறுபடியும் சொல்கிறோம், இந்த குரூப் 4 மீண்டும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, இவர்களுக்கு என்ன நீதி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. தொடர்ந்து நம்ம பேசிக்கொண்டே இருப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.